Hi all, welcome to Surya NEET Academy Salem. இப்போ பூமியில இருந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ட ஒரு பிளானட்டை ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பும்போது ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில அனுப்புவோம். அந்த பர்టిక్యులர் வெலாசிட்டி நமக்கு பிசிக்ஸ்ல கிராவிடேஷன் யூனிட்ல வரக்கூடிய எஸ்கேப் வெலாசிட்டி. சோ அப்ப அந்த பர்టిక్యులர் வெலாசிட்டில அனுப்பணும் அப்படினா அது பூமியோட கிராவிடேஷனை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். சோ அதான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். வாங்க அத பத்தி எஸ்கேப் வெலாசிட்டி இங்க இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம். அதுக்கு ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டி கொடுத்துறோமா? அந்த வெலாசிட்டி இருந்துச்சுனா நமக்கு என்ன வரும்? அங்க கைனெடிக் எனர்ஜி வந்துரும். அப்ப என்ன வரும்? ½ mv². இங்க வந்து v க்கு பதிலா ve அப்படினு எடுத்துப்போ. ve அப்படினா நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகேவா? அது வந்து ஒரு பர்టిక్యులர் வொர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்போ இந்த கிராவிடேஷனை தாண்டி போகணும் அப்படினா அந்த வொர்க் டனுக்கு ஃபார்முலா என்னன்னா gm கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r. இங்க g அப்படிங்கிறது நமக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இயற்பியல் மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கேபிட்டல் M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், பூமியின் நிறை. ஸ்மால் m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் கிராஃப்ட். கேபிட்டல் R ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகேவா? சோ இங்க இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ட லான்ச் பண்றோம். அது வந்து ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில போகும். அப்ப வெலாசிட்டி இருந்துச்சுனா நமக்கு கைனெடிக் எனர்ஜி வந்துரும். ½ mv². இங்க v க்கு பதிலா v எஸ்கேப் வெலாசிட்டியே எடுத்துப்போம். இது வந்து ஒரு பர்టిక్యులர் வொர்க் டன். இங்க ஒரு வொர்க் நடக்குதா? அந்த வொர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப பூமியோட கிராவிடேஷனை விட்டு வெளியே போகணும்னா வரக்கூடிய வொர்க் டன் வந்து g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சோ இங்க என்ன கேன்சல் பண்ணிக்கலாம்? ஒரு m க்கு ஒரு m கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ve² மட்டும் நமக்கு இருக்கும். இந்த 2 இந்த சைடு வந்துனா 2gm/r னு வந்துருமா? அப்ப ve மட்டும் வேணும்னா √2gm/r. சோ இது எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஒரு முக்கியமான ஃபார்முலா. v √2g கேபிட்டல் M டிவைடட் பை கேபிட்டல் R. ஓகேவா? g ங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த், கேபிட்டல் R ங்கிறது மாஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகேவா? இத வேற என்ன மாதிரி போடலாம் அப்படினா நம்ம என்ன பார்த்தோம்? v √2gm divided by r அப்படினு பார்த்தோம். இங்க in terms of acceleration due to gravity small g சொல்லணும் அப்படினா small g க்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? கேபிட்டல் gm divided by r² னு படிச்சோமா? அப்ப gm வேணும்னா இந்த r² இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்ப gm small g r² னு போட்டுக்கலாம். அப்போ இந்த gm க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? v இந்த gm க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? g r² னு போட்டுக்கலாம். கீழ ஒரு r இருக்கு. சோ இந்த r க்கு இந்த r கேன்சல் ஆயிடும். √2gr அப்படிங்கறது ஃபார்முலா. ஓகேவா? ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒன்னு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி √2gm/r. இன்னொரு ஃபார்முலா வந்து v √2gr. சோ இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் தி எர்த் பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோ ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தையும் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? அடுத்து இப்போ g க்கு பதிலா நம்ம 4/3 pi rho gr னு போட்டுக்கலாம். சோ g க்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம்? g gm divided by r² னு படிச்சோமா? ஓகேவா? இதுல in terms of mass க்கு rho mass by volume னு நமக்கு தெரியுமா? mass by volume of the earth என்னது? 4/3 pi r³ எர்த் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அப்ப 4/3 pi r³ னு வரும். அப்ப m வேணும் அப்படினா நாம என்ன போடலாம்? 4/3 pi r³ into rho. சோ இதை எடுத்து நம்ம m க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா என்ன வரும்? g m க்கு பதிலா 4/3 pi r³ rho divided by r² இருக்குமா? அப்ப இங்க r² க்கு r² போச்சுனா
இங்க r பவர் 1 மட்டும் இருக்கும். அப்ப g க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 4/3 pi rho g r னு போட்டுக்கலாம். சோ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சோ இந்த ஃபார்முலா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்க r2 இருக்கா, r2 க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 6 னு வரும். சோ அப்ப இங்க r2 க்கு பதிலா நம்ம ஒரு r வெளிய எடுத்துட்டோம் அப்படினா இங்க 8/3 pi g rho மட்டும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா. சோ v க்கு மொத்தமா மூணு ஃபார்முலா படிச்சிருக்கோம். v √2gm/r அது ஒரு ஃபார்முலா. இரண்டாவது ஃபார்முலா v √2gr. ஓகேவா? இங்க வர g வந்து ஸ்மால் g. ஓகேவா? மூணாவது ஃபார்முலா வந்து v r * √8/3 pi g rho. இது டென்சிட்டியை வச்சு வரக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து இப்போ எஸ்கேப் வெலாசிட்டில நம்ம மூணு ஃபார்முலா பார்த்தோம். v √2gm/r ஒன்னு. ஓகேவா? v √2 small g r ஒன்னு. அடுத்து v r * √8/3 pi g rho. இந்த மூணு ஃபார்முலாவும் பார்த்தோம். இதுல எங்கயாவது ஸ்மால் m யூஸ் பண்ணிருக்கோமா? ஸ்மால் mங்கிறது என்னது? ஸ்பேஸ் கிராஃப்டோட weight. So, escape velocity is independent of the mass and direction of projection of the body. எந்த டைரக்ஷன்ல क्वेश्चन எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட 45 டிகிரில லான்ச் பண்ணும்போது பூமிக்கு எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km/s. ஓகேவா? அதுவே 60 டிகிரில லான்ச் பண்ணா அப்போ வந்து பூமிக்கு எஸ்கேப் வெலாசிட்டி என்ன அப்படினு கேட்பாங்க. அப்பவும் 11.2 தான். ஏனா டைரக்ஷனை பொறுத்து இருக்காது. அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டோட weight பொறுத்து இருக்காது, மாஸ் பொறுத்து இருக்காது. ஓகேவா? இப்போ 10 ஃபார் எக்ஸாம்பிள் 1000 kg ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம். அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s. அதுவே 2000 kg அனுப்புறோம். அப்போ வந்து வெலாசிட்டி என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்பவும் அதே தான் இருக்கும். ஏனா it is independent of the mass and direction of the projecting body. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், escape velocity depends on the reference body. So எந்த ரெஃபரன்ஸ் பாடி அனுப்புறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் பாடி இங்க என்னது? எர்த். ஃபார் எக்ஸாம்பிள் m/r. சோ m/r ரேஷியோ எதுக்கு அதிகமா இருக்கோ அல்லது gr வேல்யூ எந்த பிளானெட்டுக்கு அதிகமா இருக்கோ அந்த பிளானெட்டுக்கு நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டியும் அதிகமா இருக்கும், கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? இப்போ பூமிக்கு g யோட வேல்யூ எவ்வளவு? 9.8 m/s². r ஓட வேல்யூ radius of the earth is 6400 km. ஓகேவா? சோ இந்த ரெண்டு வேல்யூவும் v √2gr ங்கற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 2 * g க்கு பதிலா 9.8, r க்கு பதிலா 6400 into கிலோமீட்டர் மீட்டரா மாத்தனா into 10⁻³ அப்படினு வரும். சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு 11.2 km/s ன்னு கிடைக்கும். அப்போ பூமியிலிருந்து வேற ஏதாவது பிளானெட்டுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புறோம் அப்படினா அதோட வெலாசிட்டி மினிமம் 11.2 km/s இருக்கணும். அதுக்கு மேல தான் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்துச்சுனா அது வந்து அங்கேயே ஏதாவது ஒரு ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது எகைன் திரும்ப பூமிக்கே வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம பிசிக்ஸ்ல கிராவிடேஷன்ங்கற யூனிட்ல பார்க்கக்கூடிய எஸ்கேப் வெலாசிட்டி டாபிக்.